நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. ஓரானைக்கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும் சித்தி தருந்தான். சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. அழியாத பெருஞ்செல்வம் அவனே, இல்லையானந்த கூத்தனின் மகனே, இல்லையானந்த கூத்தனின் மகனே. நினைத்ததை நடத்தி தாருமே நித்திய பிரம்மச்சாரமே, ஆஞ்சநேயமே எங்கள் அன்பு நேசமே. வெற்றிலை மாலை உந்தனுக்கு, வெற்றிகள் யாவும் எங்களுக்கு. வெற்றிலை மாலை உந்தனுக்கு, வெற்றிகள் யாவும் எங்களுக்கு. ஒரு மலையின் வடிவாய் மனதில் நிறையும் நேசனே, உனை நினைக்கும் போதே கைமேல் பலனே சீலனே. என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா, என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா. என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா, என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா. ஆதவனையே நாடி ஞான ஒளியே நீ வாங்கினாய், வாங்கியதை தந்தாய் வள்ளலை போலவே. பொன் கிங்கிணி தண்டை கொஞ்ச கிஷ்கிந்தை வனமதிலாடும் என் சுந்தர செல்வனி வாவா, மனசிந்தையில் ஆட நீவா என் தெய்வமே. என் தெய்வமே அந்த நாளிலே ஆதவன் தன்னை தீண்டினாய், என் தெய்வமே அந்த நாளிலே ஆதவன் தன்னை தீண்டினாய். பெரும் வலிவும் பொலிவும் ஒன்றாய் கையில் வாங்கினாய், உனை வணங்கும் நெஞ்சில் அதையும் கொஞ்சம் ஊட்டினாய். என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா,
மாயம் சொல்லாஞ்சனேயா, என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா. வெற்றிலை மாலை உந்தனுக்கு, வெற்றிகள் யாவும் எங்களுக்கு. தீபமென நாளும் உள்ளமதிலே நீ வர வேண்டும். மாயை அது போகும் மனமே கோவிலாகும். மாங்கனிகளை பந்தெனாடும் அந்த வானர சேனையை ஆளும் அஞ்சனையின் செல்வாவா, என் மனதை அடக்கிட நீவா என் தெய்வமே. என் தெய்வமே உன் தோள்களே இருமலைகள் போல தோணுதே. என் தெய்வமே உன் தோள்களே இருமலைகள் போல தோணுதே. இந்த மலையில் வீரம் விளைவது கண்டேன் நேசனே, அதில் கருணை சாந்தம் முருகுவதெப்படி சீலனே. என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா, என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா. என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா, என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா. வெற்றிலை மாலை உந்தனுக்கு, வெற்றிகள் யாவும் எங்களுக்கு. ஒரு மலையின் வடிவாய் மனதில் நிறையும் நேசனே, உனை நினைக்கும் போதே கைமேல் பலனே சீலனே. என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா, என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா. என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா, என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா, என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா, ஆஞ்சநேயா, என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா, என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா. श्री सुगच्छ नगरे कमलागरे भूत उल्लास पल्लवित पालित सप्तलोकी निर्वाहगोरहित नेम कटाक्षलीलाम् श्रीरङ्गहं यदल मंगल दीपरेखा करकमलधेष्टाभीति दिग्मा पुजाज मणिमहुल विचित्रानन्दयुग कल्पजातैः भवतु भुवनमाता सन्ततश्री स्त्रियै नमः। आग्नेय सर्वदेवानां धूपोऽयं निरीक्षता धूपमाग्रापयामि दीपं दर्शयामि धूपदीपानन्दरसुप्ताजमो समर्पयामि सीतावां वदो आवाहितं सक्षीणाय महानीराजनदीपो दर्शयामि। ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேய நமக. வந்திருக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்கள் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி செயலாளர் திரு கே சிவந்தி நாராயணன்ஜி அவர்களையும் மற்றும் ஆங்காங்கிருந்து வந்திருக்கக்கூடிய வருக வருகையின வரவேற்று மேலும்
तन्नावर्णप्रचोदयात् अस्मिन् निलये मम वर्णं सकलजलादिवातं विदात्रक्षदा निवर्तयामि नन्दद्वारान्द्रादृढानिति उच्चान्तरेषणे ईश्वरी सर्वभूतानां कामियो भजेयो अलङ्कारनाथ अलङ्कारगन्धं भुमादो नमस्कृत्यामि ॐ अपाम्बलये नमः ॐ प्रसेदसे नमः धीमहि तन्नावर्णप्रचोदयात् आवाहयं वर्णाय नमः नीराञ्जनदीपो दर्शयामि आचार्यानन्दस्य श्री देवदेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य अनन्तगुरुडस्य क्षेमरामवर्गाण यदिवर्धयमानस्य परब्रह्मणो नारायणस्य त्रिलोचनाय राजप्रवासुदेव श्री सीता लक्ष्मण भरत सहस्रमेध रामचन्द्रस्वामध्ये ओम आधारभक्तये नमः महाभक्तये नमः चित्तक्तये नमः अनन्ताय नमः आदिकूर्माय नमः आदिनाः माणिक्यनिर्माताय नमः वरदनिर्माताय नमः मौलिकनिर्माताय नमः कल्पवृक्षाय नमः रामभैरवे नमः सर्वस्य अत्यक्तसहस्रनामाय नमो नमः वन्दे सुरेन्द्रार्जितम् अयं वानरयोधमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं भास्ववारि परिपूर्णलोचनं भारतिन्नमदराक्षसान्तकम् अङ्गनेयाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमत् प्रचोदयात् अस्मिन् नरसे वरद आञ्जनेयाय नमः सर्वदाण्य पुष्पा आवाहयामि नमः श्रीरामचन्द्राय नमः रावणवधनाय वैरावणवधनाय नमः सञ्जीवनोदत्ते नमः रामाय नमः राजीवनोदनाय नमः राजेन्द्राय नमः मृगुङ्गाय नमः शुक्राचरणे नमः केशवनारायणाय नमः माधव गोविन्दाय नमः नैवेद्यं निवेदयामि ओं भूर्भुवस्वाः ओं प्राणाय स्वाहा पानाय स्वाहा ध्यानाय मूलमन्त्रपुष्पं गङ्गापुष्पं दक्षिणान्नधर्मोपचारविद्या अलङ्कारकर्पूरनीराञ्जनदीपं सन्दर्शयामि ओं भूर्भुवस्वाः ओं तद्विष्णोरमन्दतं सदा वत्सन्नहोरयः दिविवदक्षुरादनोदचित्राधिपञ्जो जाग्रवाहं तत्समिन्धरे विष्णोर्य परमं वदो கை கொடுத்து சாமி முடுங்க. அந்த ஆரத்தியை எல்லாரும் நல்லா சேர்த்துக்கோங்க. अग्निकार्यं करिष्ये तदावत्तोर्षगौरवीति महोदयमध्यागम् आविवेश अग्निं ध्यायामि शब्दार्थशृङ्गो विशीर्षः प्रभातयमान स जनिष्यमान प्रतिमुखान् दिक्तेभ्यामुखा अग्ने मम अभिमुखोऽस्मभूर्भोस्मात्मोदकेन मानिना प्रदक्षिणाग्निं परिसमोक्त्य अग्निमलं नृत्य अग्नये नमः उदवाहाय नमः उदासने नमः कृष्णवर्मणे नमः योगाय नमः शिवाय नमः विष्णाय नमः राधवेदसे नमः चरितायै अष्टदेहि अनन्यस्य प्रागादि दर्भैः सन्ध्यस्तेर्यद्धं दं सञ्जीवादद्दि माजे स्थले प्रोक्षणगुणवातमित्वा सुभाविधि समोषाकरमुदीर्भो राधेष्मात्रो ஸ்ரீ முருகன் சுவாமிகள் எங்கிருந்தாலும் உடனடியாக नमते अन्मन्यस्वा दर्शने अन्मन्यस्वा देवस्सविता प्रसूभा आयाहि विधये विनानो हयदादये नमोदासतिवरिधे स्वाहा देवी सप्तास्याधन्वरिदयः त्रिसप्तसमिदक्षिताः देवाय ते चोदन्वानाः अवतन्गुरुषं वसुं स्वाहा पुरुषोच्चारणकृतः येन देवा यदन्त राज्याभिषेक्षे स्वाहा धीमहि तन्नो लक्ष्मण प्रचोदयात् स्वाहा विद्महे रामानुजाय धीमहि
लक्ष्मणाय हितो ओम मञ्जनानन्दनं वीरं जानकी ஹனுமனின் திருவடிவம் அதை வணங்கிட அமைதி வரும். ஹனுமனின் திருவடிவம் அதை வணங்கிட அமைதி வரும். அவன் மாயை கடந்த இறைவன் நம் மனதை ஆளும் தலைவன். அவன் மாயை கடந்த இறைவன் நம் மனதை ஆளும் தலைவன். ஹனுமனின் திருவடிவம் அதை வணங்கிட அமைதி வரும். சாற்றிய வெண்ணையில் குளிர்வது பதங்கள் கொடுத்தோமே நாமே. கூப்பிய கரங்கள் தருவது வரங்கள் அருள்வான் மாருதியே. துளசி மாலையும் தோளிலே அசைந்து ஆடிடும் போதிலே நெஞ்சமும் அசைந்தாடுதே. அழகே அவன் அழகே, அழகே அவன் அழகே. ஹனுமனின் திருவடிவம் அதை வணங்கிட அமைதி வரும். ஹனுமனின் திருவடிவம் அதை வணங்கிட அமைதி வரும். மாமலை போல நின்றவன் மேனி அருளாடும் வடிவே. தியானத்தில் அமர்ந்த மௌனத்தில் முகமும் பாலூரும் அழகே. பாறை போல தேகமே, பஞ்சை போல இதயமே. மாருதி எங்கள் காவலன் அழகே பேரழகே, அழகே பேரழகே. ஹனுமனின் திருவடிவம் அதை வணங்கிட அமைதி வரும். ஹனுமனின் திருவடிவம் அதை வணங்கிட அமைதி வரும். அவன் மாயை கடந்த இறைவன் நம் மனதை ஆளும் தலைவன். அவன் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டத்துக்கு உட்பட்ட டி ஐயப்பபுரம் கிராமத்தில் அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் கோயில் திருவிழா. இதில் வந்து அனுமன் ஜெயந்தி விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான மகளிர் வந்து பால்குட ஊர்வலம் நடந்து மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்போ வந்து தீபாரணை நடந்து முடிஞ்சது. இப்போது தென் தமிழ்நாடு சேவா பாரதி இயக்கத்தின் சார்பாக மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்னதான நிகழ்ச்சிக்கு சேவா பாரதியினுடைய குமாரி விபாக் பொறுப்பாளர் திரு வெண்மாலஜி வந்திருக்காங்க. சேவா பாரதி தானுமூர்த்தி வந்திருக்காங்க. மொத்தம் எல்லா சேவா பாரதி நிகழ்ச்சி மிகவும் விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.
உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்களுக்கும் எந்த ஒரு அமைப்பின் நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி அனைத்து உலகங்களிலும் செயல்படுத்தி இருக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்களுக்கும் முதல் கண் நெல்லை கதிர் டிவி சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா கோவில்பட்டி மாநகரம், தூத்துக்குடி மாவட்டம். அங்கே இருந்து செயல்படக்கூடிய அமைப்பு அகில உலக சேவா பாரதி அமைப்பு. இந்த சேவா பாரதி அமைப்பை பற்றி முதல்ல நான் தெரிவிச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு கிராமங்கள்லையும், அதாவது உணவுக்கும் உடைமைக்கும் நம்மளுடைய மூச்சுக்கும் மூலாதாரமாக இருக்கக்கூடிய கிராம மக்கள் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்கள்லையும் தன்னுடைய அமைப்பை பலப்படுத்தி அவங்களுக்கு ஆன்மீக கல்வியையும் ஒழுக்க முறைகளையும் கல்வியையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய
சேவா பாரதி அமைப்பின் மூலமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த பயிற்சியை அளிச்சுக்கிட்டே வரும் பொழுது அப்போந்தான் இந்த முருகன்ஜி சுவாமிகள்னு சொல்லி இந்த ஆஞ்சநேயர் கோவிலை வைத்து நிர்வாகம் பண்ணி நடத்தி கொண்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர் அறிமுகமானார். அந்த சமயத்தில் அவரை பார்க்கும் பொழுது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஜெய் ஸ்ரீராம், வாங்க உட்காருங்க, பிரசாதம் சாப்பிடுங்க. இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். அடுத்து நாங்கள் ஒன்றா கேட்க ஆரம்பித்தோம். எப்பவும் போல் நம்ம எப்பவும் பரிச்சித்தமாக பழகிற மாதிரியே கேட்க ஆரம்பித்தோம். அப்போ என்ன சுவாமி இப்படி சுவாமி ஆஞ்சநேயரை வச்சு கும்பிடுறதுல இதனுடைய நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்குது, பக்தர்கள்லாம் எப்படி வர்றாங்க, சாமி சனிக்கிழமை தோறும் நாங்கள் அன்னதானம் போடுதோம். எல்லாம் இந்த ஊரில் வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், இந்த மாவட்டம் அப்புறம் நெல்லை மாவட்டம் அருகில் இருக்குது. இங்கேருந்து எல்லா பக்தர்களும் இந்த கோவிலுக்கு வர்றாங்க, பகவானை வழிபாடு பண்ணுறாங்க. சனிக்கிழமை தோறும் கூட்டு நாம ஜபம் நடத்துகிறாங்க. ராம ராம ராமன்னு பாடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நாம ஜபத்து மூலமாக அவங்களுக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கி அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் வந்து சேவா பாரதி அமைப்பு மூலமாக வர்றோம். அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்மாஷ்டமி, ராமநவமி இது போன்ற திருவிழாக்களை இந்த கிராமம் முழுவதுமே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோம். அப்போ இந்த கிராமம் முழுவதும் பார்த்திங்கன்னா இப்போ நகரங்களில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இதெல்லாம் பெரிய அளவில் நடக்கும். மண்டபங்களை பிடிப்போம், பெருசாக அன்னதானம் போடுவோம், பகவானை பற்றின விஷயங்களை அன்றைக்கி ஃபுல்லாக சொல்லுவோம், பெரிய பெரிய ஆச்சாரியர்களையெல்லாம் கூப்பிட்டு உபன்யாசம் வைப்போம். ஆனால் இங்கே வரைக்கும் கொண்டு வரதுக்கு எந்த அமைப்பு சரியான அமைப்பு, அதுக்கு யார் நம்மளுக்கு உதவுவா, இதை பற்றி சமையும் பொழுது தான் அந்த சேவா பாரதி அமைப்பு உள்ளே வருது. உள்ளே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு அன்பர்களை அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. இந்த ரதம் வர்ற வழி பூரா, கிருஷ்ணருடைய ரதம் வரும் வழி பூரா வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த கிராமங்கள்லாம் கிருஷ்ணரோட ரதம் நிற்கிதோ அந்த கிராமங்களில் பூரா ரதத்தை நிப்பாட்டுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள பக்தர்களும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே ஒவ்வொரு கிராமத்துலேயும் வரவேற்பு கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இப்போ 3வது ஆண்டாக நடந்து முடிஞ்சிருச்சு. முதல் ஆண்டு நாங்கள் வரையில் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இந்த பகுதிகளில் மழையே கிடையாது. 5 வருடங்கள் பெரும் பஞ்சம். நாங்கள் சாதாரணமாக வர்றப்போ கூட சாதாரண மக்கள் எப்படி, சாமி எப்போ மழை பெய்யும் சாமி அப்படி தான் அந்த வார்த்தையை தான் கேட்குறாங்க. ஏன்னா எல்லாருமே விவசாயிகள். எங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு பகவானை மட்டும்தான் தெரியும். அவரை பார்த்து தான் கையை காட்டுறோம். ஐயா இப்படி கேட்குறாங்களே, நாங்கள் என்ன பதில் சொல்ல, ரதம் வரும், அதுக்கு பிறகு எல்லாம் சரியாக போகும், அந்த ஒரு வார்த்தை தான் சொல்கிறோம், வேறு எதையுமே எங்களுக்கு சொல்ல தெரியல. அப்போ அந்த ரதத்தை கொண்டு வர்றோம். கொண்டு வந்துட்டு கிருஷ்ணர் வர்றாரு. முந்தின நாள் நைட்டு ஃபுல்லாக பஜனை பாடி ஒவ்வொரு ஊர்லேயும் நிப்பாட்டி பஜனை பாடி கடைசியில் இந்த டிஐயப்புரம் ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து சங்கமிக்கார். மறுநாள் அதே ரதத்தை எடுத்துக்கிட்டு பகவானுடைய விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு எங்களால் போக முடியல. அவ்வளவு மழை, அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது, மழை கொட்டோன்னு கொட்டுது. இந்த பகுதி பார்த்திங்கன்னா கடல் மாதிரி நிறைஞ்சிருந்துச்சு. அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் முப்போக விளைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை நான் வந்து பெருமைக்காகவோ இல்லை இதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னும் சொல்ல வரல. பகவான் எங்கெல்லாம் தன்னுடைய பார்வையை செலுத்துகிறாரோ, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ராதை, ராமர், ஆஞ்சநேயர், பகவான் எங்கெல்லாம் தன்னுடைய பார்வையை நேராக செலுத்துகிறாரோ அந்த பகுதியெல்லாம் பசுமையும் செழிப்பும் அன்பும் கருணையும் பண்பாடும் கலாச்சாரமும் மேலோங்கி நிற்கும். இதை யாராலையும் தடுத்தோ மறுத்தோ பேச முடியாது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இலங்கையில் ஒரு நெட்டில் கூட ஒரு சில சம்பவங்கள் பார்த்தேன். லங்காபுரியில் பகவான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் நேரடியாக வந்து அத்தனை பக்தர்களுக்கும் ராமகானம் பாடிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள், அதனுடைய நெட்டு சம்பவம் கூட அந்த இடத்துல நோட்டீஸில் ஒட்டியிருப்போம், அதை கூட அடுத்த வீடியோவில் எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நேரடியாக வந்து உணவு உண்டு ராமகாதையை சொல்லிட்டு போகிற மாதிரி வரலாறுன்னு இல்லை, இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சம்பவத்தை ஹனுமந்தஜிங்கிற ஒரு நெட்டு ப்ரூஃப் பண்ணி எடுத்துருக்குறாங்க, அதை உத்தரவாதம் பண்ணி எடுத்துருக்குறாங்க. அதனுடைய சம்பவங்களையும் அங்கே ஓட்டியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஜென்மாஷ்டமி கிடையாது, ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி, ஆஞ்சநேயர் பிறந்த தினம். அப்போ அவரை பற்றின சில வார்த்தைகளை நம்ம நினைவு கூறணும். அவர் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த உடனேயே ராமநாமத்தை மட்டும்தான் உச்சரித்தார். வாயுமைந்தன், வேறு எந்த நாமமும் அவருக்கு தெரியாது. அவருக்கு உணவுன்னா என்னன்னு தெரியாது, உறக்கம்னா என்னன்னு தெரியாது, எல்லாமே ராமநாமந்தான் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கார். சரி, அவரால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்க பட்சத்தில் தான் லங்காபுரியை அவரை சொல்லி பாட பாட பாட, அதாவது ஜாம்பவான்னா கரடி ரூபத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ராமபக்தர், அவர் இன்னைக்கு வரைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கார்.
அவர் வந்து ஆஞ்சநேயரை வந்து 5லே 1 பெற்றான், 5லே 1 காத்தான், 5லே 1 அப்படின்னு அந்த பாடலை பாட 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 இவருக்கு அந்த ராமநாமத்தை சொல்லி அந்த லங்காபுரியனுடைய கடலை அப்படி தாண்டி அசால்ட்டாக போயிட்டார். அப்போ இதில் என்ன காரணம்? ராமநாமத்தினுடைய மகிமை நமக்கே தெரியாது. அதை சொல்ல 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 அதனுடைய மகிமை நம்மளை ஆட்கொண்டுரும். நம்ம கல்வி, கேள்வி, ஞானம், நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய உடல் நோய் நொடியில் இருக்கா, தயவுசெய்து ராமநாமத்தை சொல்லுங்கள், விடாது சொல்லுங்கள், எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நல்லா சொல்லிக்கிட்டே இருங்க, எல்லாத்தையுமே அவர் சரி பண்ணிடுவார். பகவான் வந்து எல்லோருடைய உள்ளங்களிலும் மகாவிஷ்ணுவாக, சீரோதகஷாய் விஷ்ணுவாக, அதாவது எங்களுடைய இயக்கத்தில் சொல்கிறபடி மகாவிஷ்ணுவாக ஒவ்வொருத்தர் இருதயத்தில் இருக்கார். அவரை நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம். நீங்கள் இருதயத்தில் இருக்கிற பகவானை திருப்திப்படுத்தணும்னா அவரோட நாமத்தை தான் சொல்லணும். அவரோட நாமத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களோட வாழ்க்கையும் திருப்தி அடையும். இகபர சுகங்கள், அதாவது இக உலக நன்மைகளையும் பெற்று நாம் சென்று சேரக்கூடிய ஒரு ஆதி வயசாயிருச்சுன்னா சென்று சேரக்கூடிய இடமான வைகுண்ட கிரகங்களையும் அவர் நமக்கு கட்டாயம் கொடுப்பார். இது எல்லாமே வந்து ஒரு அமைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும். இதை வந்து டக்குன்னு ஒருத்தர் வந்து சொல்ல முடியாது. அப்போ நாங்கள் அதனால தான் ஒரு அமைப்பு ரீதியாக வர்றோம். ஒவ்வொரு கிராமத்துலையும் சொல்கிறோம். இந்த ஊர் மட்டும் இல்லை, இந்த பரதகண்டம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பக்தர்களும் இந்த ராமநாமத்தை சொல்லி மேலும் மேலும் சிறப்பு பெற்று மேன்மேங்கு உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து நல்லபடியாக வாழணும்னு பணிவன்போடு கேட்டுக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே, அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே, அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. நன்மை வந்து சேரும், நமக்கு நாளும் வந்து சேரும். நன்மை வந்து சேரும், நமக்கு நாளும் வந்து சேரும். ராமநாமமே அன்பெனும் மலையில் அனுதினம் பெருகும் அமுதம் ஆகுமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே, அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ஹனுமனிருக்கையில் ஏது பயம். சிவரூபம் ஹரிரூபம் அது ஹனுமன் கோலமே, அதன் திசை எங்கும் ரீங்காரம் ராமன் நாமமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ஹனுமனிருக்கையில் ஏது பயம். சிவரூபம் ஹரிரூபம் அது ஹனுமன் கோலமே, அதன் திசை எங்கும் ரீங்காரம் ராமன் நாமமே. இன்மையின்றி போகும் நமக்கு இனிமை வந்து சேரும். இன்மையின்றி போகும் நமக்கு இனிமை வந்து சேரும். வாயு ரூபமே ராமனின் நாமம் செவிகளில் ஏற நீராய் மாறுமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே, அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ஹரிநாமம் ஹரநாமம் அது ராமன் நாமமே, அதனானந்தச் சுவையேற உருகும் வானரமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ஹனுமனிருக்கையில் ஏது
பயம் ஹரிநாமம் ஹரநாமம் அது ராமன் நாமமே அதனானந்தச் சுவையேற உருகும் வானரமே அல்லல் நீக்கும் நாமம் சொல்வாய் அமைதி உள்ளில் ஊரும் அல்லல் நீக்கும் நாமம் சொல்வாய் அமைதி உள்ளில் ஊரும் ராஜயோகமே ராமனும் வீர ஹனுமனும் வாழ்வில் தருவது திண்ணமே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் பெருவேதம் சுகராகம் தவமேற்றும் நாதமே அது ஹனுமானின் ஆயுளில் என்றும் ராமநாமமே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் பெருவேதம் சுகராகம் தவமேற்றும் நாதமே அது ஹனுமானின் ஆயுளில் என்றும் ராமநாமமே கம்பன் கண்ட உண்மை நம்மை கரம் பிடிக்கும் வளமை கம்பன் கண்ட உண்மை நம்மை கரம் பிடிக்கும் வளமை வேத ரூபமே ராமனை பாட ஹனுமனின் கருணை நம்மை காக்குமே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் திருமாலின் சிறுபாதம் அது ஹனுமன் தோற்றமே அதை நாள்தோறும் எண்ணும் நெஞ்சில் இல்லை ஓர் பயமே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் திருமாலின் சிறுபாதம் அது ஹனுமன் தோற்றமே அதை நாள்தோறும் எண்ணும் நெஞ்சில் இல்லை ஓர் பயமே ஹனுமன் நாமம் எங்கும் நம்மை அபயம் தந்து காக்கும் ஹனுமன் நாமம் எங்கும் நம்மை அபயம் தந்து காக்கும் ஆஞ்சநேயமே இடர் வரும் நேரம் காவலாய் மாறும் பேருபாயமே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் மலை தாவும் நிலம் தாவும் அது ஹனுமன் வீரமே ஒரு மலையாக வளரும் போதும் நாமம் கூறுமே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் மலை தாவும் நிலம் தாவும் அது ஹனுமன் வீரமே ஒரு மலையாக வளரும் போதும் நாமம் கூறுமே என்றும் வாழும் இளமை அது ஆஞ்சநேயின் பெருமை என்றும் வாழும் இளமை அது ஆஞ்சநேயன் பெருமை ருத்ரவீரியனே அஞ்சிலே ஒன்று கொண்டவன் பாதம் என்றும் தஞ்சமே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம் ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே
அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். சிறை கொண்டாள் வனம் நின்றாள் அவள் சிந்தை நிறைந்தவன், அவள் செவியோரம் ராமாவென நாமம் புகன்றவன். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். சிறை கொண்டாள் வனம் நின்றாள் அவள் சிந்தை நிறைந்தவன், அவள் செவியோரம் ராமாவென நாமம் புகன்றவன். ஜெய கபீச பகவான் என்றும் ஜெயமளிக்கும் ஹனுமான். ஜெய கபீச பகவான் என்றும் ஜெயமளிக்கும் ஹனுமான். வாகதீசனே வாலெனும் கவச நிலையினால் கவலையாவும் தீர்ப்பவன். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே, அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். வரம் யாவும் தரும் வீரன் அவன் நெஞ்சம் கோவிலே, அதில் ரகுராமன் அரசாளும் தரிசனம் நாளுமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். வரம் யாவும் தரும் வீரன் அவன் நெஞ்சம் கோவிலே, அதில் ரகுராமன் அரசாளும் தரிசனம் நாடுமே. ராமதூதனான ஐயன் யாவருக்கும் தெய்வம். ராமதூதனான ஐயன் யாவருக்கும் தெய்வம். தைரியராஜனே தியான ரூபமாய் ஞானமாகுவான் நாடும் நெஞ்சிலே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே, அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே, அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே, அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. நன்மை வந்து சேரும் நமக்கு நாளும் வந்து சேரும். நன்மை வந்து சேரும் நமக்கு நாளும் வந்து சேரும். ராமநாமமே அன்பெனும் மலையில் அனுதினம் பெருகும் அமுதம் ஆகுமே. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். 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 ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். ராம 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 ஜெய ஜெய ராம 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 ராம். ஸ்ரீராம ராம 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 ஜெய ஜெய ராம 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 ராம். வாயுகுமாரா வானர வீரா மாருதியே உன் திருவடி பற்றி பாடிடுவோம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம்.
வாயுகுமாரா வானர வீரா மாருதியே உன் திருவடி பற்றி பாடிடுவோம். எழில் மஞ்சள் கண்களுடனே அருள்வார்க்கும் ஞான முகமே, எழில் மஞ்சள் கண்களுடனே அருள்வார்க்கும் ஞான முகமே, உனை நெஞ்சார பாடிடுவோமே பிங்களாட்சனே ஜெய ஹனுமானே. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம், ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். வாயுகுமாரா வானர வீரா மாருதியே உன் திருவடி பற்றி பாடிடுவோம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம், ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். அஞ்சனை மைந்தா சுந்தர தேகா அறிவின் மூல திருவடி வாரம் சேர்வோம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். அஞ்சனை மைந்தா சுந்தர தேகா அறிவின் மூல திருவடி வாரம் சேர்வோம். உயிர் காற்று தெய்வம் நீயே, உயிர் காத்த தெய்வம் நீயே, உயிர் காற்று தெய்வம் நீயே, உயிர் காத்த தெய்வம் நீயே. உனை பூவாலே போற்றிடுவோமே ஆஞ்சநேயனே ஜெய ஹனுமானே. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம், ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். வாயுகுமாரா வானர வீரா மாருதியே உன் திருவடி பற்றி பாடிடுவோம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம், ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். மார்கழி மாதம் மூலம் நாளில் மங்கள ஜனன திருநாளை கொண்டாடுவோம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். மார்கழி மாதம் மூலம் நாளில் மங்கள ஜனன திருநாளை கொண்டாடுவோம். பெரும் கடலும் சின்ன துடியே அந்த வானும் பாதாடியே, பெரும் கடலும் சின்ன துளியே அந்த வானும் பாதாடியே. அதை நாள்தோறும் பற்றிடுவோமே விஸ்வரூபனே ஜெய ஹனுமானே. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம், ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். வாயுகுமாரா வானர வீரா மாருதியே உன் திருவடி பற்றி பாடிடுவோம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம், ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். மந்திரமாகும் தாரக நாமம் மாருதிராயா உன்னை துதித்து பாடிடுவோம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். மந்திரமாகும் தாரக நாமம் மாருதிராயா உன்னை துதித்து பாடிடுவோம். சஞ்சீவி மலையை தூக்கி வான் ஏறி வந்த நாதா, சஞ்சீவி மலையை தூக்கி வானேறி வந்த நாதா. நீ தாராத வெற்றிகள் ஏது மலைய மாருதா ஜெய ஹனுமானே. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம், ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். வாயுகுமாரா வானர வீரா மாருதியே உன் திருவடி பற்றி பாடிடு.
ஹனுமானே உன் திருநாமம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். சூரிய தேவன் சீடனும் நீயே, சுடரை தேடும் இருளாய் உன்னை தேடிடுவோ. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். சூரிய தேவன் சீடனும் நீயே, சுடரை தேடும் இருளாய் உன்னை தேடிடுவோம். கணையாழி காட்டி நின்றாய் கண் கண்ட கடவுளானா. கணையாழி காட்டி நின்றாய் கண் கண்ட கடவுளானா. உனை கண்ணார காண்பது சுகமே ராமதூதனே ஜெய ஹனுமானே. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். வாயுகுமாரா வானர வீரா, மாருதியே உன் திருவடி பற்றி பாடிடுவோ. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். சுந்தர காண்டம் சந்ததம் பாடும் சூட்சுமநாதனும் நீதானே ஜெயமாருதி. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். சுந்தர காண்டம் சந்ததம் பாடும் சூட்சுமநாதனும் நீதானே ஜெயமாருதி. ஓரைந்து பூத வடிவம் ஐம்புலனை வென்ற உருவம். ஓரைந்து பூத வடிவம் ஐம்புலனை வென்ற உருவம். உனை எப்போதும் வந்தனை செய்வோம் ஸ்ரீ கபீசனே ஜெய ஹனுமானே. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். வாயுகுமாரா வானர வீரா, மாருதியே உன் திருவடி பற்றி பாடிடு. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். கடிகை மலை எதிரே கோலமளிப்பவனே, கானகம் விட்டு குன்றில் அமர்ந்த நாயகனே. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். கடிகை மலை எதிரே கோலமளிப்பவனே, கானகம் விட்டு குன்றில் அமர்ந்த நாயகனே. வெண் சங்கமேந்தும் இசையே சுடச்சக்கரத்தின் விசையே. வெண் சங்கமேந்தும் இசையே சுடச்சக்கரத்தின் விசையே. ஸ்ரீ நரசிம்ம பெருமானின் திருவடி மலையே ஜெய ஹனுமானே. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். வாயுகுமாரா வானர வீரா, மாருதியே உன் திருவடி பற்றி பாடிடுவோம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். மங்களநாதா குங்குமவேஷா, வாலை சுழற்றி பகையை விரட்டும் வாகீசா. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். மங்களநாதா குங்குமவேஷா, வாலை சுழற்றி பகையை விரட்டும் வாகீசா. ஓரைந்து வதனமோடு உலகெங்கும் காணும் அழகே. ஓரைந்து வதனமோடு உலகெங்கும் காணும் அழகே. உன் பாதாரம் ஆதாரம் பஞ்சமுகத்து ஜெய ஹனுமானே. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன்
வாயுகுமாரா வானர வீரா மாருதியே உன் திருவடி பற்றி பாடிடுவோம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். வாயுகுமாரா வானர வீரா மாருதியே உன் திருவடி பற்றி பாடிடுவோம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். வாயுகுமாரா வானர வீரா மாருதியே உன் திருவடி பற்றி பாடிடுவோம். எழில் மஞ்சள் கண்களுடனே அருள்வார்க்கும் ஞான முகமே. எழில் மஞ்சள் கண்களுடனே அருள்வார்க்கும் ஞான முகமே. உனை நெஞ்சார பாடிடுவோமே பிங்களாட்சனே ஜெய ஹனுமானே. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். 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 வையகம் போற்றும் வாயுவின் தோற்றம் மலரும் கருணை கடலே உன் வானம் இன்ற விஸ்வரூபமே நெஞ்சு வளர பாடுகிறேன். வையகம் போற்றும் வாயுவின் தோற்றம் மலரும் கருணை கடலே உன் வானம் இன்ற விஸ்வரூபமே நெஞ்சு வளர பாடுகிறேன். பாரிஜாத தருவின் வேரினில் வாழ்ந்திடும் மாருதி பகவானே. பாரிஜாத தருவின் வேரினில் வாழ்ந்திடும் மாருதி பகவானே. பல்குணமித்திரனே வாழ்வினில் நறுமணம் வேண்டுமே. பல்குணமித்திரனே வாழ்வினில் நறுமணம் வேண்டுமே. ஆஞ்சநேயநாதா திருவடி உந்தன் திருவடி தந்து மனதில் உனது மகிமை பெருக வந்தருள. வையகம் போற்றும் வாயுவின் தோற்றம் மலரும் கருணை கடலே உன் வானம் இன்ற விஸ்வரூபமே நெஞ்சு வளர பாடுகிறேன். வையகம் போற்றும் வாயுவின் தோற்றம் மலரும் கருணை கடலே உன் வானம் இன்ற விஸ்வரூபமே நெஞ்சு வளர பாடுகிறேன். பாரிஜாத தருவின் வேரினில் வாழ்ந்திடும் மாருதி பகவானே பகவானே. ஐம்புலனை வென்றவனே ஆடும் ராமதூதனே. ஐயிரண்டு கையழகே அனந்த மங்களநாதனே. ஐம்புலனை வென்றவனே ஆடும் ராமதூதனே. ஐயிரண்டு கையழகே அனந்த மங்களநாதனே. நிலை கொண்ட தோஷம் நீங்கிட வேண்டும் நிம்மதி வேண்டும் மாருதனே. நிலை கொண்ட தோஷம் நீங்கிட வேண்டும் நிம்மதி வேண்டும் மாருதனே. சிலையிலே மலையிலே ஆடி எழுமலையிலே வானிலே ஓங்கி வரும் தீரனே படுசூரனே வந்தருள் செய்திடு மாருதி பகவானே. வையகம் போற்றும் வாயுவின் தோற்றம் மலரும் கருணை கடலே
பாரிஜாத தருவின் வேரினில் வாழ்ந்திடும் மாருதி பகவானே. சுந்தரனே சுகந்தனே சுழலும் வாளின் வீரனே சுசிந்திரம் நின்றவனே தாணுமாலையன் பக்தனே. சுந்தரனே சுகந்தனே சுழலும் வாளின் வீரனே சுசிந்திரம் நின்றவனே தாணுமாலையன் பக்தனே. சுழல் கொண்ட நீராய் அலைகின்ற வாழ்வில் சுகம் வேண்டுகின்றோம் வானரனே. சுழல் கொண்ட நீராய் அலைகின்ற வாழ்வில் சுகம் வேண்டுகின்றோம் வானரனே. சுடரும் உன் தோளினால் வலிமையுடன் வளரும் உன் வாலினால் பிணி தீர்க்க வருகவே வருகவே மாமலை ஏந்திய மாருதி பகவானே. வையகம் போற்றும் வாயுவின் தோற்றம் மலரும் கருணை கடலே உன் வானம் இன்ற விஸ்வரூபமே நெஞ்சில் வளர பாடுகிறேன். வையகம் போற்றும் வாயுவின் தோற்றம் மலரும் கருணை கடலே உன் வானம் இன்ற விஸ்வரூபமே நெஞ்சில் வளர பாடுகிறேன். பாரிஜாத தருவின் வேரினில் வாழ்ந்திடும் மாருதி பகவானே. பாரிஜாத தருவின் வேரினில் வாழ்ந்திடும் மாருதி பகவானே. வல்குணமித்திரனே வாழ்வினில் நறுமணம் வேண்டுமே. வல்குணமித்திரனே வாழ்வினில் நறுமணம் வேண்டுமே. ஆஞ்சநேயநாதா திருவடி உந்தன் திருவடி தந்து மனதில் உனது மகிமை பெருக வந்தருள. வையகம் போற்றும் வாயுவின் தோற்றம் மலரும் கருணை கடலே உன் வானம் இன்ற விஸ்வரூபமே நெஞ்சில் வளர பாடுகிறேன். வையகம் போற்றும் வாயுவின் தோற்றம் மலரும் கருணை கடலே உன் வானம் இன்ற விஸ்வரூபமே நெஞ்சில் வளர பாடுகிறேன். பாரிஜாத தருவின் வேரினில் வாழ்ந்திடும் மாருதி பகவானே. பகவானே பகவானே. ஆகாயம் தாவும் ரகுநாதநேசன் ஹனுமனை போற்றுவோம். அஞ்சாத நெஞ்சம் தருகின்ற நாதன் அடியினை பாடுவோம். வலிமை தரும் தெய்வமவன் ஞானமழை என வருகிறவன். அனுமனின் பொன்னான பாதம் ஆனந்தம் பேரானந்தம். ஆகாயம் தாவும் ரகுநாதநேசன் ஹனுமனை போற்றுவோம். சஞ்சீவி மலையை ஒரு கையில் தாங்கி பறக்கின்ற வீரனவன். சஞ்சீவி மலையை ஒரு கையில் தாங்கி
பறக்கின்ற வீரனவன். அன்புடன் நம்மை அவனிடம் தந்தால் தாயென சுமக்கின்ற தேவன், தாயென சுமக்கின்ற தேவன். ஆகாயம் தாவும் ரகுநாதநேசன் ஹனுமனை போற்றுவோம். அஞ்சாத நெஞ்சம் தருகின்ற நாதன் அடியினை பாடுவோம். அபவாதம் செய்யும் தீயோரை கண்டால் இருக்கின்ற நீதியவன். அபவாதம் செய்யும் தீயோரை கண்டால் இருக்கின்ற நீதியவன். ஜெயராமா என்னும் ஒரு வார்த்தை சொன்னால் வணங்கி பணிகின்ற தொண்டன், வணங்கி பணிகின்ற தொண்டன். ஆகாயம் தாவும் ரகுநாதநேசன் ஹனுமனை போற்றுவோம். அஞ்சாத நெஞ்சம் தருகின்ற நாதன் அடியினை பாடுவோம். உடலோடு வலிமை மனதோடு இளமை தருகின்ற ஞானியவன். உடலோடு வலிமை மனதோடு இளமை தருகின்ற ஞானியவன். பெயரோடு பெருமை வாழ்வோடு வளமை கேளாமல் கொடுக்கின்ற தெய்வம், கேளாமல் கொடுக்கின்ற தெய்வம். ஆகாயம் தாவும் ரகுநாதநேசன் ஹனுமனை போற்றுவோம். அஞ்சாத நெஞ்சம் தருகின்ற நாதன் அடியினை பாடுவோம். வலிமை தரும் தெய்வமவன், ஞானமழை என வருகிறவன். ஹனுமனின் பொன்னான பாதம் ஆனந்தம் பேரானந்தம். மலை தாண்டி வந்தாயே, கடல் தாண்டி வந்தாயே, அந்த மிதிலாவின் ஜானகியை காண. மலை தாண்டி வந்தாயே, கடல் தாண்டி வந்தாயே, அந்த மிதிலாவின் ஜானகியை காண. ராம 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 என்று வனம் நிறைந்தாயே, அந்த ராஜதேவி சீதை மனம் குளிர வைத்தாயே. ராம 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 என்று வனம் நிறைந்தாயே, அந்த ராஜதேவி சீதை மனம் குளிர வைத்தாயே. உன்னை நினைக்கும் போது அதிசயமே தோன்ற, வானர வீரா மனதில் பெருகுது பரவசமே. வாயுகுமாரா மாருதிராயா, வார்த்தையிலே விளையாடும்
மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த மிதிலாவின் ஜானகியை காண இடைவாலில் அமர்ந்தவனே உன் நாமம் சொல்லி திருவடி நிலை மீது பூயிடுவோம். கடைவாலில் சீனந்தவனே உன் வாலில் எங்கும் குங்கும சந்தனமே பூசிடுவோம். இடைவாலில் அமர்ந்தவனே உன் நாமம் சொல்லி திருவடி நிலை மீது பூயிடுவோம். கடைவாலில் சீனந்தவனே உன் வாலில் எங்கும் குங்கும சந்தனமே பூசிடுவோம். கானகத்து தேவா கலையடிக்கவாவா கரை கடந்த நாதா கரையில் சேர்க்கவாவா உன்யோகத்தவமாடும் கண்ணாலே காண்பாயே எங்களுக்கு என்னாலும் ஆனந்தமே. மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த மிதிலாவின் ஜானகியை காண தடையாவும் தகர்ப்பவனே உன் ஞானத்தாளில் துளசியின் இலையாலே போற்றிடுவோம். விடையாவும் அடிப்பவனே உன் கோலம் கண்டு வெற்றிலை கொடிமாலை சாற்றிடுவோம். தடையாவும் தகர்ப்பவனே உன் ஞானத்தாளில் துளசியின் இலையாலே போற்றிடுவோம். விடையாவும் அடிப்பவனே உன் கோலம் கண்டு வெற்றிலை கொடிமாலை சாற்றிடுவோம். மலைகளாக தோன்றும் மனதிலாடும் துன்பம் மனமிறங்கி வாவாவை கடக்க வேண்டும். உலகேறி திசை பாயும் வேகத்தில் துளி போதும் உடையாதோ பகையெல்லாம் மாருதியே. மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த மிதிலாவின் ஜானகியை காண. மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த மிதிலாவின் ஜானகியை காண. ராம 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 என்று வனம் நிறைந்தாயே அந்த ராஜதேவி சீதை மனம் குளிர வைத்தாயே. ராம 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 என்று வனம் நிறைந்தாயே அந்த ராஜதேவி சீதை மனம் குளிர வைத்தாயே. உனை நினைக்கும் போது அதிசயமே தோன்ற வானர வீரா மனதில் பெருகுது பரவசமே. வருவானே அருள்வானே ஸ்ரீராம பக்த ஹனுமான். வரம் யாவும் தருவானே ஸ்ரீவாயுரூப பகவான். வருவானே அருள்வானே ஸ்ரீராம பக்த ஹனுமான். வரம் யாவும் தருவானே ஸ்ரீவாயுரூப பகவான். ஸ்ரீராமன் பேரை சொல்ல அவன் கண்ணில் நீர் கசிவா. ஜெயமாருதி என்றே சொல்ல
நம் நெஞ்சில் நிலை பெறுவான். உருகி உருகி தன் விழியின் நதியை அருளாய் மாற்றிடுவான். ராமபக்த ஹனுமான் ஜெய் ஜெய் ராமபக்த ஹனுமான். ராமபக்த ஹனுமான் ஜெய் ஜெய் ராமபக்த ஹனுமான். வருவானே அருள்வானே ஸ்ரீராம பக்த ஹனுமான். வரம் யாவும் தருவானே ஸ்ரீ வாயுரூப பகவான். வஜ்ரமாகிய தேகம் அந்த வாயுவின் வேகம், வாக்கினிலே வளமாடும் நம் மாருதி திருக்கோலம். வஜ்ரமாகிய தேகம் அந்த வாயுவின் வேகம், வாக்கினிலே வளமாடும் நம் மாருதி திருக்கோலம். வாகனமாகிடும் வானரம் தோளில் படைகளை சாற்றிடுவோம். வண்ணச்சிவப்பு சிந்தூரமிட்டு தீபம் ஏற்றிடுவோம். வார்த்தையின் அழகன் காத்திட வருவான், வருகையை பாடிடுவோம், அவன் திருவடி நாடிடுவோம். ராமபக்த ஹனுமான் ஜெய் ஜெய் ராமபக்த ஹனுமான். ராமபக்த ஹனுமான் ஜெய் ஜெய் ராமபக்த ஹனுமான். வருவானே அருள்வானே ஸ்ரீராம பக்த ஹனுமான். வரம் யாவும் தருவானே ஸ்ரீ வாயுரூப பகவான். பக்தியின் வடிவம் அவனே, நல் புத்தியின் உருவம் அவனே, பரமதயாகரன் அவனே, அதன் காரணம் ஹரசிவனே. பக்தியின் வடிவம் அவனே, நல் புத்தியின் உருவம் அவனே, பரமதயாகரன் அவனே, அதன் காரணம் ஹரசிவனே. பர்வதம் ஏந்தி பறந்து சென்ற பக்தனை கூப்பிடுவோம். பசுவின் வெண்ணையில் பாதாதி கேசம் முழுவதும் காப்பிடுவோம். பார்த்தனின் தோழன் ஸ்ரீ பலபீமன் பெருமையை பேசிடுவோம், நம் முன்வினை போக்கிடுவோம். ராமபக்த ஹனுமான் ஜெய் ஜெய் ராமபக்த ஹனுமான். ராமபக்த ஹனுமான் ஜெய் ஜெய் ராமபக்த ஹனுமான். வருவானே அருள்வானே ஸ்ரீராம பக்த ஹனுமான். வரம் யாவும் தருவானே ஸ்ரீ வாயுரூப பகவான். வருவானே அருள்வானே ஸ்ரீ ராமபக்த ஹனுமான். வரம் யாவும் தருவானே ஸ்ரீ வாயுரூப பகவான். ஸ்ரீராமன் பேரை சொல்ல அவன் கண்ணில் நீர் கசிவான். ஜெயமாருதி என்றே சொல்ல நம் நெஞ்சில் நிலை பெறுவான். உருகி உருகி தன் விழியின் நதியை அருளாய் மாற்றிடுவான். ராமபக்த ஹனுமான் ஜெய் ஜெய் ராமபக்த ஹனுமான். ராமபக்த ஹனுமான் ஜெய் ஜெய் ராமபக்த ஹனுமான். ராமபக்த ஹனுமான் ஜெய் ஜெய் ராமபக்த ஹனுமான். ராமபக்த ஹனுமான்
வழி போகும் வாயுகுமாரன் வந்தால் நலமாகும். வான் வழி போகும் வாயுகுமாரன் வந்தால் நலமாகும். அவன் காலடி கண்டு நாலடி சொன்னால் உள்ளம் பொன்னாகும். வான் வழி போகும் வாயுகுமாரன் வந்தால் நலமாகும். அவன் காலடி கண்டு நாலடி சொன்னால் உள்ளம் பொன்னாகும். வான் வழி போகும் வாயுகுமாரன் வந்தால் நலமாகும். மாருதி என்னும் பேருடன் நின்றால் மாறுதல் உருவாகும். சுந்தரன் என்னும் மந்திர சொல்லே சுகம் பெறும் வழியாகும். மாருதி என்னும் பேருடன் நின்றால் மாறுதல் உருவாகும். சுந்தரன் என்னும் மந்திர சொல்லே சுகம் பெறும் வழியாகும். சுகம் பெறும் வழியாகும். எல்லோருக்கும் வணக்கம். நேயர்களுக்கு அனைவருக்கும் சேவா பாரதி தென்தமிழ்நாடின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சேவா பாரதி தென்தமிழ்நாடு அகிலமெங்கும் கிராமப்புறங்களில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் சேவை செய்வதும், இந்த சேவை செய்வதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அடிப்படை காரணம் ஆன்மீகம், ஒழுக்கம், பண்பாடு. அந்த ஒழுக்கம், பண்பாடு, ஆன்மீகம் இவை அனைத்துக்கும் சேவா பாரதி கிராமங்கள் தோறும் சென்று குழந்தைகளுக்கும் அறியாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஆன்மீக பாடங்கள் நடத்தியும் சமய பண்பாடு வகுப்பு என்பதை நடத்தி கொண்டும் சேவை உணர்வை அவர்களுக்கு ஊட்டவும், நான் ஒரு பாரத தாயின் மகன் என்ற உணர்வை அவர்களுக்கு செலுத்துவதும் சேவா பாரதியின் கடமையாகும். சேவா பாரதி 5 சேவைகளாக நமது அகில பாரதமெங்கும் செய்து கொண்டிருக்கிறது. சுயசேர்வை பிரிவு, பண்பாட்டு பிரிவு, ஆரோக்கிய பிரிவு, அன்பு இல்லம் மற்றும் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது. சேவா பாரதி இந்த இரட்டை ஆஞ்சநேயர் அஞ்சலி வரத இரட்டை ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சேவா பாரதியும் இணைந்து இந்த கிராம மக்களுக்கு சுமார் 33 கிராம மக்கள் பயன்பெறும் வரையில் ஒரு வழிபாடு ஸ்தலம் வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ அஞ்சலி வரத இரட்டை ஆஞ்சநேயர் ஆலயத்தை முருகன்ஜி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து சேவா பாரதி என்ற ஒரு மாபெரும் அமைப்பும் இணைந்து இன்று சுமார் ஒரு 2500 பேர்கள் இந்த ஆஞ்சநேய ஜெயந்தி தினத்தின் வந்து அனைவரும் பகவானின் அருளாசியை பெற வேண்டும். இந்த சேவை மனதோடு எல்லோரும் இருக்க வேண்டும், ஒற்றுமையோடு நிலவ வேண்டும் என்று இந்த சேவா பாரதி முழு மூச்சுடன் அகில பாரதமெங்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் சேவா பாரதி தென்தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்ட அமைப்பாளர். என் பெயர் தானுமாமூர்த்தி. அனைத்து மக்களும் சேவை உணர்வோடு உள்ளவர்கள் சேவா பாரதியை தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாரத் மாதா கி ஜெய். முயற்சி எடுத்து இந்த மாபெரும் விழா ஒரு மனிதனால் கொண்டாட முடியாது. ஆனா அந்த பகவான் ஆஞ்சநேயரால் பகவான் வேண்டுங்க. இப்பொழுது இந்த ஒரு பாட்டு படிக்கிறேன், எல்லாருமே பின்னால கை கட்டி கரவாசம் பண்ணுங்க. ராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான், ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான், பெத்த
பூனையாக மாறி உள்ள போறார். பூனையாக மாறி உள்ள போய் கண்டே வந்து
சீதையை பார்த்து வந்து சொல்றாரு, ராமன் உங்களை பார்த்து வர சொன்னாரு, கனையாளியை கொடுத்து அறிவாரு. திரும்ப வந்து என்ன சொல்றாரு, ராமன் வந்து கண்டேன் சீதை அப்படின்னு சொல்றாரு. அந்த வானரப்படை தலைவன் அவருக்கு வந்து வாயுபுத்திரன்னு ஒரு பேர் உண்டு. உண்மையிலே சொல்றேன், அனுமானுடைய சக்தி அவருக்கே தெரியாது. அனுமானுடைய சக்தி அவருக்கே தெரியாது. பேர் கேட்டா ராமா ராமா ராமான்னு சொன்னாதான் அவர் சக்தியே வரும். சஞ்சீவ மலையை ஏன் கொடுத்தாரு? லக்மன் வந்து போர்க்களத்துல வந்து முயற்சியாகிறாரு. மூச்சானே இந்த நைட்டுக்குள்ள அந்த சஞ்சீவ மலையில மூலிகை கொடுத்தா தான் அவர் உயிர் வாழ முடியும். அப்ப என்ன செய்யறாரு, அந்த சஞ்சீவ மலையில மூலிகை தேடுறாரு. மூலிகை அவரால் உடனே கண்டுபிடிக்கல. உடனே செய்யறாரு, தன்னுடைய பழக்காலத்துல அந்த மலையை தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வரும்போது ஜெய் ஸ்ரீராம் அந்த மலையை தூக்கிட்டு வரும்போது அதுக்கு ராவணன் பயங்கர தடைகளை உருவாக்குறாரு, தடைகளை கொடுக்கிறாரு. அப்படி இருந்தோம் தடைகளை மீறி அந்த மலையை தூக்கிட்டு வருகிறார். மலையை தூக்கிட்டு வந்து அந்த லக்ஷ்மணனுக்கு அந்த மொழியை கொடுத்து அனைத்து உயிரை கொடுக்கிறார். உடனே ராமன் தன்னை அழைத்துக் கொண்டு தன்னுடைய சகோதரனாகவும் தம்பியாகவும் ஏற்றுக்கொண்டார். சொல்லில் சொல்வன் ஆஞ்சநேயரை உண்மையிலே நம்ம வந்து தொடர்ந்து வணங்கணும்னா எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, சேவாபாரதி இந்த பகுதியை இணைத்து இந்த பகுதியிலே எல்லாரும் சேவாபாரதி இணையணும். இந்த சேவாபாரதியும் ஆஞ்சநேய பக்தி குலமும் இணைந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில எல்லாரும் சேவாபாரதி எல்லா திட்டங்களும் இந்த பகுதியை அடையணும். இந்த கிராமத்துல மறுமலர்ச்சி ஏற்படும். 33 கிராமம் மறுமலர்ச்சி ஏற்படும். இந்த இடத்துல 33 அடியில ஆஞ்சநேயர் கோயில் உருவாகணும்னு கேட்டு இதுகாரும் தங்களுக்கு எத்தனையோ பணிகள் இருந்தாலும், அது கிராம பணிகளாக இருந்தாலும், இப்பேற்பட்ட திருவிழாவிற்கு வந்து பகவான் ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய திருவரலாறையும் இங்குள்ள கிராம மக்கள் உய்வதற்கும் உயிர் வாழ்வதற்கும் ஆஞ்சநேய பகவானுடைய அருளை பெற்று உயர்வு பெறுவதை எல்லோருக்கும் முன்னிலையில் சிறப்புரையாற்றிய திரு வெள்ளிமாலைஜி அவர்களுக்கு எங்கள் கரங்குவித்த கரகோஷியர் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அடுத்தபடியாக நமது பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளர் திரு கே சிவந்தி நாராயணன் ஜி அவர்கள் உங்கள் முன்னிலையில் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் எம்பிரான் ஸ்ரீராமச்சந்திரனின் தூதுவர் அஞ்சனையின் மைந்தன் வாயு புத்திரன் சஞ்சீவி மலையை தேர்ந்தெடுத்த மகா பரகமச்சாரி அவருடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த ஜெயந்தி விழா அப்படிங்கிறத வந்து நான் வந்து அரசியல் மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஒரு பக்தி மார்க்காக பேசுறேன், சரிங்களா? இப்போ என்ன, எல்லா அரசியல் கூடங்களையும் அவர்களே நிறைய போடுவாங்க. அந்த அவர்களே வேண்டாம். இப்போ ஒரே ஒரு அவர்கள் மட்டும் உங்களுக்காக போடுறேன். எப்படி போடுறேன், எதை அடித்தாலும் தாங்கும் இந்துக்களே அப்படிங்கிற ஒரே ஒரு கிளை மட்டும் போடுறேன். ஏன் தெரியுமா, எல்லாரும் எவையோ வராதோ அவன் எல்லாருமே இந்துக்கள் தான் அடிக்கா, வேற யாருமே அடிக்கிறது இல்லை. எப்படி அடிக்க, மொத்த அடி சாமியா இல்லைன்னு சொல்லுவான். அவன் கூட்டத்துக்கும் நீங்க தான் போறீங்க, புரியுதா? ஏன் சாமியா பரிசம்பா அவன் கூட்டத்துக்கும் நீங்க தான் போறீங்க. அதே எவ்வளோ ஐஏஎஸ் கிரிக்கெட் ஸ்ரீராமச்சந்திரன் செருப்பால் அனுப்பான்னு சொல்லுவான். ஏற்ற கேமராமேனும் இந்துக்கள் தான். ஏன்னா அவனுக்குள்ள பொறுமையா போய்கிட்டு தான் நாம சகிச்சுக்கிட்டு இந்துக்களா இருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்பம் கூட இந்துக்களுடைய மயிலை கூட புரிஞ்ச முடியாதனால. ஏன் தெரியுமா, இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்திலையும் பண்புலையும் கை வச்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு இடத்துலையும் சேவாபாரதி சும்மா லேசான அமைப்பு இல்ல. இந்தியாவில ஒவ்வொரு மூலை முழுக்கிலையும் ஆணி வேளாக ஆலமரத்துடைய வேளாக ஒவ்வொரு இடத்திலையும் எங்களுடைய தாய் இயக்கமாக RSS ஒரு மிகப்பெரிய கிளை தான் சேவாபாரதி. இந்த சேவாபாரதி எல்லா மக்களுடைய நீங்க நினைக்கிற மாதிரி சேவாபாரதி வந்து நாங்க துட்டம் வாங்கிக்கிட்டோம், எவனுடைய துட்டம் வெளிநாட்டுக்காரங்க துட்டம் வாங்கிட்டோம், நாங்க சேவை பண்ணல. ஆஞ்சநேயரை மேலும் உற்சாகப்படுத்தும்படி நிலைக்க செய்துவிட்டார். இனி என்றுமே அவரை மறக்க முடியாது. ஆஞ்சநேய பகவானை ஒவ்வொரு மணித்துளியும் ஞாபகப்படுத்தி விட்டார். அப்பேற்பட்ட பகவானுடைய திருநாமங்களை இன்று மட்டுமல்ல
என்னைக்குமே காலையில் எந்திரிச்சாலும் எந்திரிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ராம 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 ராம் அப்படி நினைச்சுக்கிட்டே எந்திரிக்க. சரி, தூங்க போறீங்களா? தூங்க போற நேரம் நம்ம ஸ்ரீரங்கத்தில் அனந்த சேலத்தில் ரங்கநாதர் அருமையாக படுத்திருக்கார். அவர் படுத்திருக்கிறது உலகத்துக்கே உயிர் பெறுவதற்காக. நம்ம தூங்கினா கண்ணை மூணு தூங்க வந்து ரங்கநாதர் தூங்கும்போது அதுக்கு பேர் அவருடைய உலக மக்கள் எல்லோரும் இருப்பதற்காக அவர் அனந்த செயலை தான் இருந்துருக்கார். எல்லாரும் வந்து உட்காருங்க. பூஜையப்போ எல்லாருமே உட்காந்துருங்க. அதனால நீங்க எல்லாருமே ஆஞ்சநேய ஜெயந்திக்கு வந்திருக்க எல்லாருக்குமே இப்ப சேவாபாரதி அமைப்பை தென்தமிழ்நாடு அமைப்பை சேர்ந்த திரு தானுமாமூர்த்தி அவர்கள் உங்கள் முன்னிலையில் நன்றி பக்தர்கள் ஒரு வெங்கல குணம் என் பேர் முருகன். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகா மருதனவாழ்வு பஞ்சாயத்து டி ஐயப்பபுரம் கிராமம். நான் வந்து லாரி டிரைவர். எல்லா இடங்களும் எங்கெங்கே லாரி போகும்போது அங்கங்கே ஆஞ்சநேயர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் போய் ஒரு கற்பூரத்தை பொருத்திட்டு ஒரு சூடத்தை பொருத்திட்டு சாமியை கும்பிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போவேன். அவர் எனக்கு சொப்பனத்தில் முத காட்டினார். எனக்கு வந்து என்னென்னா என்னுடைய 2000 வருஷத்தில் எனக்கு தரிசனம் கொடுத்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது தரிசனம் கொடுத்து விசுரூபமாக தரிசனம் கொடுத்தாரு. அதுவும் சின்ன ரூமில் விசுரூபமாக தரிசனம் கொடுத்தாரு. எனக்கு ஒரு ஆலயம் அமைச்சு கொடுப்பா, நீ ஒரே இடத்துல வந்து உட்காந்து மக்களுக்கெல்லாம் ராம மந்திரத்தை பரப்புறதுக்கு உன்னால் நடக்கும், உன்னை நல்ல மனுஷனை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், நீ எப்படி இருந்தாலும் இப்போ திருந்திட்ட நல்லா இருக்கிற, ஒன்று அமைச்சிருக்கிறேன், நீ அதுக்கு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னாரு. ஆலயத்தை கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் எப்படி கட்ட முடியும், நான் சாதாரண லாரி டிரைவர் அப்படின்னு. நீ ஆரம்பி மக்கள் சுற்று வட்டார மக்கள் எல்லாம் வந்து உனக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேபடி அந்த ஆலயத்தை 2000 கட்டினேன். கட்டி கும்பாபிஷேகம்லாம் செஞ்சேன். அதில் இருந்து விடாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராம மந்திரம் கூட்டு பிரார்த்தனை 200 மக்கள் 300 மக்கள் சுற்று வட்டார மக்கள் எல்லாரும் வராங்க. எல்லா மக்களும் உட்காந்து சாயந்தரம் 6 to 8 கூட்டு பிரார்த்தனை நடந்துக்கிட்டு இருக்குது. ராம மந்திரத்தை சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச அந்த அவரால் ஆஞ்சநேயரால் முடிஞ்ச பிரசாதம், என்னால் இல்லை ஆஞ்சநேயரால் முடிஞ்ச பிரசாதம், ஏதோ ஒரு சக்கரை பொங்கல் போடுவோம், ஒரு வாரம் லெமன் சாதம் போடுவோம், புளி சாதம் போடுவோம், தயிர் சாதம் போடுவோம், இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வரோம். அதுவும் அந்த சாதம் போடுறதுக்கும் பக்தர்கள் கொடுக்குற காசு தான். நான் எந்த வேலைக்கும் போகல, என்கிட்ட எந்த காசும் கிடையாது. பக்தர் கொடுக்குற காசை வச்சு அந்த பூஜையை நடத்துகிறேன். டெய்லி நித்த பூஜை, கால பூஜை, சாயந்தர பூஜை நடக்குது. 1 லிட்டர் பால் அபிஷேகம் நடக்குது. அவல் பொரிகளை வைக்கணும், 5 பழம் வைக்கணும், வெண்ணெய் வைக்கணும், இவ்வளவும் செஞ்சுருக்கேன். துளசி மாலையும் போடணும், வெத்தலை மாலையும் போடணும், இவ்வளவும் செஞ்சுருக்கேன். பக்தர் கொடுக்குற வசதி செஞ்சுருக்கேன். சனிக்கிழமை ஆனால் எனக்கு 3000 செலவாகும். அந்த 3000 பக்தர்களே கொடுத்துருவாங்க. நான் இதை வாங்கி தரேன் ஒவ்வொருத்தரை வாங்கி கொடுத்துருவேன். அதை வச்சு அந்த பிரசாதம் போட்டு மக்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி, இந்த 3 திருவிழாவும் அமோக வரவேற்போடு அமோகமாக நடக்கும். எல்லா மக்களும் சுற்றுவட்டார மக்கள் 3000 பக்தர்கள் வர வச்சு சுற்று வட்டாரத்தில் எல்லா மக்களையும் ஐயா கூட்டு வந்துருந்தார். கூட்டு வந்து அவங்களுடைய காசில் தான் எல்லாமே நடக்குது. அன்னதானம் ஃபுல்லாக அந்த மக்கள் கொடுக்குற காசில் தான் ஐயா ஐயா நடத்தி கொடுக்குறாரு. என்னால் எதுவுமே நான் ஒரு பைசா எனக்கு வருமானம் கிடையாது, நான் என்னால் செய்யலை. எல்லா மக்களுக்கும் நல்லதே நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு கல்யாணங்கள் நடந்திருக்கு. இங்கே வந்த பிறகு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. செத்து போயிட்டார் அப்படின்னு ஜாதகம் பார்த்த இடத்துலையும் குறியேட்ட இடத்துலையும் போய் சொல்லிட்டாங்க, செத்து போயிட்டார் அப்படின்ட்டாங்க. கிணத்துல வந்து செத்துட்டார், அவர் ரயில் அடிபட்டு செத்துட்டாருன்னு 3 பேருக்கு வந்து இங்கே வந்து கேட்டாங்க. ஐயா ஒரு வாரத்தில் வருவான். ஒருத்தர் வந்து தென் திசையில் இருக்கிறார், வருவார் அப்படின்னு அதேபடி வந்துட்டார். தன்னால் திரும்பி வந்துட்டார். 3 நாள் வருவோன்னு 2ஆம் நாள் வந்துட்டார். ஒரு ஆள் வந்து கடலில் வந்து செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சாவலை. ஒவ்வொரு கோயிலாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. பழனி திருப்பதிலாம் போயிருக்காரு, வருவார் அப்படின்னு 5 நாள் வருவோன்னு அதேபடி 6ஆவது நாள் வந்து சேர்ந்துட்டார். இன்னொருத்தர் வந்து அடித்து குணத்தில் போட்டாங்க, முனி அடிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இல்லையா, கோயம்புத்தூரில் இருக்கிறான்ப்பா, அவன் கோயம்புத்தூரில் இருக்கா, கோயம்புத்தூர்லேருந்து வந்து வருவான், நீ ஃபோன் பண்ணு, அவன் பேசும்போது விட்டா நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு தான் ஐயா சொன்னார். அதேமாதிரி ஃபோன் பண்ணேன். கோயம்புத்தூர் தேடி போங்க. 5 பேரும் வீட்டை விட்டு போனாலே எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்களை மறிக்குது, என்ன இல்லாமல் காற்று கருப்பு வந்து மறிக்குது, எங்களால் போக முடியலண்ணா. எத்தனை பேர் போகிறேன்னு ஐயா கேட்டார். 5 பேர் போகிறேண்ணா. 5 பேருக்கு 5 எலுமிச்சங்கனை கொடுத்து நீ கையில் வச்சுக்கிட்டு மடியில் கட்டிக்கிட்டு போ அப்படின்னா. கோயம்புத்தூர் பார்த்து போங்க அப்படின்னா. போய்கிட்டே இருக்கும்போது சாத்தூர் டோல்கேட்டில் 1க்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி வர பஸ்ஸு நின்றுருக்கு. ஆக கோயம்புத்தூர் வர பஸ் வருது அப்படின்னு 5 பேரும் சுற்றி பஸ்ஸை சுற்றி வளம் வந்திருக்கிறாங்க. அதில் உட்காந்துருக்கான் அந்த பையன். உடனே பிடிச்சி வண்டியில் ஏற்றி கொண்டு வந்துட்டாங்க. இங்கே ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து நான் உயிரோடு இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். இப்போ வேலை செஞ்சுருக்கேன் கோயம்புத்தூரில். இப்போ அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு இங்கே வரல. இப்போ எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது.
இப்போ 2 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். ராமநவமிக்கும் கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமிக்கு ராமர் ஊஞ்சல் வச்சுருவோம். ராமரும் சீதையும் ஊஞ்சல் வச்சு புஷ்பாஞ்சலி ஊஞ்சல் சேவா பாரதி இந்த ஆஞ்சநேயர் கோயிலிருந்து 2 பேருமே சேர்ந்து அழகாக நடத்துவோம். அன்னதானம் இதே மாதிரி போடுவோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு கோயில்பட்டிலேருந்து ரத யாத்திரை கொண்டு வருவோம். ஒவ்வொரு ட்ரிப்பும் ரத யாத்திரை ஒவ்வொரு ட்ரிப்பு இந்த கீழே பக்கம் ஊரில் ஒரு 30 ஊரில் வந்தோம்னா 2வது ட்ரிப்பு மேல் பக்கமாக ஒரு 30-35 ஊர் வந்தோம். இந்த வட்டம் வந்து கோயில்பட்டி, கரசக்குளம், மந்தித்தோப்பு, நால்டம்புத்தூர், எடசேவல், வில்லிசேரி, வடக்கிழந்த குளம், கயத்தாறு, கடம்பூர், கோடங்கால், ஓணமக்குளம், இளவலங்கால், அப்படியே மலைப்பட்டி, பருளுக்கோட்டை, ஐரம்பட்டி, தென்னம்பட்டி, கொத்தாலி, கொல்லங்கனர், ஐயப்புறம் வந்து சேர்ந்தது. காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு புறப்பட்டு இங்கே ராத்திரி 9 மணிக்கு வந்து சேர்ந்து எல்லா ஊர்லேயும் அந்த கிருஷ்ணர் ரதையும் வச்சு ரதம் வரும்போது 5 ரதமாக கொண்டு வந்தோம். 5 லீலையில் கிருஷ்ணர் வந்தார். ஒவ்வொரு வண்டியிலும் ஒவ்வொரு லீலைகளை கொண்டு வச்சுருந்தோம். 5 லீலைகளை வந்தார். அதுக்கெல்லாம் பக்தர்கள் தான் டொனேஷன் ஸ்பான்சர் பண்ணாங்க. அந்த லீலைகளுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க. இவர் தான் அதுக்கு முழு ஒத்துழைப்பு. ஆமாம், மலைச்செந்தியல் அந்த கிருஷ்ண ஜெயந்தி நடக்கிறதுனா இவரால் தான் நடந்துக்கிறது. இவங்களும் அந்த சிவந்தி நாராயணஜி, அந்த சேவா பாரதி, இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அதுக்கு நல்ல முழு ஒத்துழைப்பு. என்னால் எதுவுமே எனக்கு எந்த அதிகாரியும் பார்க்குறது எனக்கு தெரியாது. நான் படிக்கவும் இல்லை, 10 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அவ்வளோ சரியாக நான் படிப்பும் கிடையாது. ஏதோ பாஸ் பண்ணி விட்டாங்க என்னைய, அவ்வளோ தான் படிப்பு. ஆனால் முழு ஒத்துழைப்பு கொடுத்தது இவங்களும் இந்த சிவந்தி நாராயணஜி, சேவா பாரதி தான் கொடுத்தாங்க. அம்மாவும் வரவேற்பு, எல்லா இடங்களும் அம்மாவும் வரவேற்பு. இங்கே வந்து கிருஷ்ணரை கொண்டு இறக்கணும். மறுநாள் சின்ன குழந்தைகள் நடனம், தெற்கு கோனார் கோட்டையிலேருந்து வந்திருந்தாங்க, காய்த்தாறு சேவா பாரதி வந்திருந்தாங்க. ஒரு 35 குழந்தைகள் நடனம் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா மக்களும் ரொம்ப ரசித்தாங்க. அந்த சீடி கூட இருக்குது, நான் உங்களுக்கு தரோம். அழகாக நடனம் ஆடினாங்க. அவங்களுக்கு கோயில் சார்பாக, சேவா பாரதி சார்பாக ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்குறோம். அந்த சப்பலை பண்ணதுக்கு கோயில்பட்டி ஸ்கூல், ஏபி ஸ்கூல் வந்து வருவாங்க. அந்த பையங்கள் நல்லா எறும்பு மாதிரி நல்லா ஓடி ஓடி வேலை செய்வாங்க. ஒரு யாரும் என்னென்ன இந்த தண்ணி இல்லையேன்னு சொல்கிற இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி நல்லா சப்பலை பண்ணுவாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் அவங்க வந்துடுறாங்க, லீவில் வந்துடுறாங்க. மற்றது எல்லாம் இந்த கிராமத்து மக்கள் எல்லாமே அன்னதானத்தை சப்பலை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. 3 ஜெயந்தி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. அது மக்களுடைய ஆதரவில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். 32 அடி உயரம் ஆஞ்சநேயர் வர்றதுக்கு ஐயா காட்சி கொடுத்துருக்காரு. ஏப்பா முழு வானத்துக்கும் பூமிக்கு அடிக்கடி எனக்கு காட்டு, என்னால் என்னப்பா நடக்கும் அப்படின்னா, அதை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான்ப்பா. அவன் வந்து ஆரம்பித்து வச்சுருவான். எல்லா பக்தர்களும் வந்து உனக்கு கை கொடுப்பாங்க. 1000, 500, 5000, 10,000 தருவாங்க அப்படின்னு ஐயாவோட உத்தரவு தான். 32 அதுக்கு தான் ஒரு இடத்த வாங்கியிருக்கோம். அந்த கோயில் இந்த அன்னதானத்து பந்தலை ஒட்டினாப்பிலே 1 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கோம். 3 லட்ச ரூபான்னு வாங்கியிருக்கோம். அதை நான் பத்திர ரிஜிஸ்டர் பண்ணலை, என்கிட்ட காசு இல்லை. 75,000 ரூபா. அந்த மகாலட்சுமி மேட்டல்னு கோயில் திருநெல்வேலியில் இருக்கிற, மெட்ராஸில் இருக்கிறார் இந்த வீட்டுக்கார். மகாலட்சுமி மேட்டல் வச்சு அங்கே கம்பெனி நடத்துகிறார். அவர் தான் அந்த 75,000 ரூபா கொடுத்தாரு. அவர் ரூபாய் தான் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கிறேன். இன்னும் முடிக்கல, கிரையம் முடிக்கல, ரிஜிஸ்டர் பண்ணலை. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு காசு இல்லை. அவர் தான் வாங்கி தரேன் இருக்கார். நடக்கும் இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே அதை ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன். அடுத்த அனுமன் ஜெயந்திக்குள்ளே அது வரணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்கு உண்டான இதெல்லாம் எங்களுக்கு ஒரு என்ன அனுகூலம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக 32 அடி உயரத்தில் ஐயா வானத்துக்கு போய் கும்பிட்ட மாணிக்கு நிற்பார், கிழக்க பார்த்து நிற்பார். வர்ற மக்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கிழக்க பார்த்து இருக்கும் எந்த தீசக்திக்கெலாம் எரிச்சிருவார். சூரிய பகவானுடைய அம்சம் இல்லை, அதனால் எரிச்சிருவார். இன்னும் கிழக்க பார்த்தா வையின்னு சொல்லியிருக்கார். கிழக்க பார்த்தா வைக்க போகிறோம். 32 அடி உயரம் ஆஞ்சநேயர் வைக்க போகிறோம். அதுக்குன்னு 1 ஏக்கர் 5 சென்ட் வாங்கிட்டோம். ஆமாம், அதுக்கெல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. சிவந்தி நாராயணஜி கொடுக்குறாங்க, சேவா பாரதி கொடுக்குறாங்க. சுற்று வட்டார பக்தர்கள், ஆன்மீக பக்தர்கள், கிராம மக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், மாணவர்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நான் ஒரே ஆள், தனி மனுஷன் தான். என்னால் எதுவுமே நடக்கலை. அவர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார். ஏன்னா எனக்கு யாருமே தெரியாது, வெளியே உலகத்தில் யாரும் தெரியாது. நேற்று கூட பாருங்கள், திடீர்னு ஒரு ஆள்கிட்ட பேசினா அவர் உங்களை காட்டினார், உங்களை வந்தேன் பாருங்கள். இவ்வளோ அம்மாவும் நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. அவரால் நடக்குது எல்லாமே, ஐயாவால் எல்லாம் நடக்குது. இன்னும் நடக்கும். வர்ற பக்தர்களுக்கு எல்லாமே நல்லதே நடத்தி கொடுப்பார். இன்னும் மேலும் மேலும் அதிசயங்களை ஐயா காட்டி கொடுப்பார். அடுத்த அனுமன் பெரிய ஆஞ்சநேயர் வந்தோன்னே பெரிய ஒரு அதிசயமாகும். இது தெற்கே ஒரு அயோத்தி மாதிரி வரும். அந்த மாதிரி வர்றதுக்கு நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். அவர் பெரிய ஆஞ்சநேயர் வந்தவொடனே எல்லா மக்களும் ஹனுமன் தியான படம்னு தான் ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோரும் சுற்றியில் உட்காந்துக்கிட்டு ராம 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 ராமன்னு இந்த மந்திரத்தையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது சொல்லிட்டு போகும். தியானம் பண்ணும்போது அவர் காரியங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த ராம மந்திரம் நடத்தும். அந்த மந்திரம் தான் அந்த காரியத்தை நடத்தி கொடுக்க போகுது. அந்த மந்திரத்துக்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்கும் கிடையாது. அதனால் எப்போதும் ராம் 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 ராம்னு எல்லாரும் சொல்லுங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு காரியம் நடத்தினாலும் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லிவிட்டு ஆரம்பிங்க, உங்கள் காரியம் ஜெயமாகும். ஆமாம், காற்று கருப்பு எதுவுமே நம்ம பக்கத்தில் வர, எந்த ராத்திரியில் போனால் எதுவும் வராது. நான் 5 வருஷம் ஆச்சு செருப்பும் போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன். அப்படியே தான் நடந்து போவேன். எந்த மழையும், எந்த முள்ளும், எந்த ராத்திரியும், எந்த இது நம்மளுக்கு சூடும், எது நம்மளுக்கு ஒன்றும் செய்யாது. அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. அவருடைய தயவில் நடந்துக்கு, அவர் நாமத்தை சொல்லி நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன், வளம் வந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக்கி கொடுப்பாரு. நீங்களும் ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க. உங்களால் ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஐயா நடத்தி தருவார்.
ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. ஜெய் ஸ்ரீராம். உங்கள் கம்பெனி மேலும் மேலும் வளர்த்தி கொடுப்பார் ஐயா. கதிர் டிவி மேலும் மேலும் வளரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.